Hello friends, welcome to Radha's recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரசாரமான டேஸ்டி முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினதாக சேர்த்துட்டு இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீர்னதாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கல்பாசி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முட்டை கிரேவி நல்லா மணமாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர், இது காரம் இருக்காது கலருக்காக தான் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை 1 நிமிஷம் வரைக்கும் இது எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கினதாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா குழைவாக வெந்து வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். 2 பத்து தேங்காய் பொடியாக நறுக்கினதாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக 6 போல் முந்திரி முழு முந்திரியாக எடுத்திருக்கேன். முந்திரி இல்லை அப்படின்னா கசகசா சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை தண்ணியாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் இந்த தக்காளி வெங்காய வதக்கலோட இந்த மசாலாவை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், கிரேவி தண்ணி ஆகிடும். மீடியமாக இருக்கணும் கிரேவி. இப்போ இது 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த முட்டையை ஒரு ஃபோர்க் ஸ்பூனால் நம்ம ஒரு 2 இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ள மசாலா நல்லா இறங்கி வரும். இதே மாதிரி எல்லா முட்டைகளும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி விழுதை இப்போ இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கிரேவி. நம்ம மசாலாலாம் சேர்த்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே கொதிக்க விட்டோம்னா கிரேவியோட டேஸ்ட் மாறிடும். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிரேவிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தோட இந்த முட்டை கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.